ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் நெறிவுலகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தோழர் சுமன் கவி அவர்கள். நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம். அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம். அமித்ஷா அவர்கள் இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. நேற்று நைட்டே வந்துட்டார் அவரு. அமித்ஷா வரப்போறாரு, புயல் வீச போகுது அப்படி இப்படின்னு ஒரே பில்டப்பா இருந்தது. என்டிஏ கூட்டணி இன்னைக்கு உறுதியாகுதுன்னு சொன்னாங்க. அடுத்தது மாநில தலைவர் இவர் தான் முடிவாயிரும்னு சொன்னாங்க. என்னெல்லாமோ பேசுனாங்க. காலையில இருந்து நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். 7 சேர் அப்படியே இருக்குது. இதுல வலது பக்கம் யார் உட்காருவாங்க, இடது பக்கம் யார் உட்காருவாங்கன்னா காலையில தந்தி டிவியில உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்தா நடுவுலையும் யாரும் உட்காரல. எல்லா சேரும் காலியா கிடக்குது. என்ன நடக்குது? அது அமித்ஷா மிகப்பெரிய ஒரு ராஜதந்திரி. எல்லாவற்றையும் ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய, எல்லாரையும் தன்னுடைய மிரட்டலில் உருட்டலில் தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கக்கூடிய ஆளுமை மிக்க நபர். இப்படிதான் இந்தியா முழுவதும் தன்னுடைய பிம்பத்தை வடிவமைச்சுட்டு இருக்காரு. அரசியல் பவர் சென்டர் அவர் தான். நீங்க பாத்தீங்கன்னா 370 ஸ்பெஷல் ஆக்ட உடைச்சு காஷ்மீரை 2 உடைச்சாரு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய ஒரு ராஜதந்திரி. அப்படி புகழ்ந்தாங்க. ஆஹோனாங்க. பட்டேலுக்கு அடுத்தது இவர் தான். ஆனா அந்த இரும்பையும் அந்த அட்டிச்சு சல்லியா நொறுக்கிறதுக்குன்னு ஒரு மாநிலம் அங்க அதாவது ஆளுகிற கட்சி அவர்களை சித்தாந்த ரீதியாக எதிர்ப்பவர்கள் வீழ்த்தினார்கள். ஸ்டாலின் அவர்கள் வீழ்த்தினார், அவரை புறக்கணிச்சாருங்கிறது வேற. அது இல்ல முக்கியமான விஷயம். அடிமை எடப்பாடின்னு சொல்ற அடிமையே இன்னைக்கு சம்பவம் பண்ணி விட்டுட்டாரு. சரி, அவர் தான் அப்படி நடத்தினாருன்னு பார்த்தா அவரு கூட இருக்கக்கூடிய பாமக, இவரு டிடிவி தினகரன் எல்லாரும் காலி பண்ணி விட்டாங்க. போட்ட சேரெல்லாம் அழைத்தவர்கள் எல்லாம் அதாவது அவர் என்ன நினைச்சாரு, கூப்பிட்டாரு, என்னை சந்திக்கவான்னு நிர்பந்தித்ததன் பேர்ல தான் எடப்பாடி பழனிசாமி அங்க போறாரு. போனா அங்க போயிட்டு அடுத்த நிமிஷமே என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொன்னதே எடப்பாடி பழனிசாமிக்கு உள்ளுக்குள்ள என்னவா தோணிருக்கும். மாப்பிள்ளனா சட்டை உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி என்னை நீங்க டீல் பண்ண பாக்குறீங்க. நான் என்ன அவ்வளவு சாதாரணமான ஆளா? நான் எத்தனை பேர் காலை வாரி விட்டு வந்தவன், நீங்க இவ்வளவு ஈஸியா. இன்னொன்னு, இவங்க என்ன நினைக்கிறாங்க, இவங்க என்ன டீல் பண்ணாங்கன்னா, இவர் ஒரு பக்கம் பேசிட்டு அடுத்த நிமிஷமே செங்கோட்டையனை வச்சுக்கிட்டு இவரு கூட்டணிக்கு வரல அப்படின்னு சொன்னா நான் செங்கோட்டையனை வச்சு நாங்க கூட்டணி அமைச்சுக்கிடுவோம், கட்சியை உடைச்சிருவோம். கட்சியை உடைச்சிரும். நீங்க கட்சியை உடைக்கிறதுங்கிறது லாபகரமான செயலா நான் கேட்கிறேன். நீங்க எடப்பாடியை தூக்கிட்டு கட்சின்னு ஒண்ணு காட்டினீங்கன்னா அதை அதிமுக காரன் எத்தனை பேர் ஓட்டு போடுவான்? நீங்க யோசிச்சு பாருங்க. அதுக்கு ஜாதி வாக்கு அப்படிங்கிறதுல சில பின்னடைவுகள் இருந்தாலும் கூட எடப்பாடிங்கிறவர் இன்னைக்கு முக்கியமான நபர் அந்த கட்சியில ஆயிட்டாரு. அதான் தலைவர். நீங்க அப்படிப்பட்ட ஆற்றல் ஆளுமை செங்கோட்டையனுக்கு இருந்திருந்தா இப்ப 2017 கூவத்தூர் பேரத்துல அவரே முன்னின்று நடத்திருக்க வேண்டியதானே. இவர் வந்திருக்கவே வாய்ப்பு இல்ல. ஆஃபர் எல்லாருக்கும் தான் கொடுத்தாங்க. அதுக்கான கெப்பாசிட்டி இதெல்லாம் இல்ல. அது எடப்பாடி தெரியாதா யாரை வச்சு யாரை வீழ்த்தணும், எந்த காயை வச்சு அடிக்கணும்னு ஒரு கணக்கு இருக்கு இல்ல. அப்ப நீங்க என்னை வீழ்த்தணும்னு நினைக்கீங்கன்னா நம்ம பார்ப்போம் அப்படின்னு. இது மிகப்பெரிய அடி. நான் என்ன சொல்றேன், கூப்பிட்டு வரமாட்டேன்னு சொல்லி வெளியில நின்றுகிட்டதுங்கிறது ஒரு மிகப்பெரிய அடி. ஏன்னா நான் ஒரு விஷயத்த சொல்றேன். இல்லங்க, இப்ப டெல்லிக்கு போன எடப்பாடியால் ஐடிசி ஹோட்டல் சோலாவுக்கு போக முடியாதா? அதுதான். இப்போ டெல்லிக்கு போனதுங்கிறது தனிப்பட்ட விதமா போனோம், கூப்பிட்டாங்க போனோம். அது இன்னொன்னு என்னன்னா, எடப்பாடி பழனிசாமிக்குமே என்ன தோணுது அப்படின்னா, இவங்க ஒன்றுபட்ட அதிமுக அப்படிங்கிற விஷயத்தை முன்வைக்கிறாங்க. அதை இவரால் ஏற்றுக்கொள்ள முடியல. நீங்க என்னைய அதிமுக கூட்டணி நாம் உருவாகும், அதுவும் கூட இப்ப உடனே வேண்டாம். அமித்ஷாவோட ஸ்டாண்டுக்கும் அதிமுகவோட ஸ்டாண்டுக்கும், அதுவும் எடப்பாடி பழனிசாமிக்கு உள்ள ஸ்டாண்டுக்குள்ள வித்தியாசம் என்னன்னா, 1 வருட காலம் கிடக்குது. நீங்க இப்பமே பிடிச்சி வச்சு நீங்க என்னை இழுத்து பிடிச்சி சேர்த்து பார்க்க நினைச்சீங்கன்னா நாம இதுக்கு ஒத்துக்கொள்ள முடியாது. இன்னொரு சிக்கல் என்ன இருக்குன்னா, மேல இருந்து கீழே வரையிலும் பாஜக அதிமுக 2 தொண்டர்களுக்கும் இடையில் அடுத்தடுத்த பொசிஷன்ல இருக்கிற எல்லாருக்குள்ளயுமே ஒரு முரண்பாடு இருக்குது. அடுத்த கட்ட தலைவர் எல்லாம் கன்வின்ஸ் பண்ணிட்டோம்னு சொல்றேன். அடுத்த கட்ட தலைவர்னா எடப்பாடிக்கு அடுத்த கட்டமா இருக்கக்கூடிய எம்எல்ஏ எம்பிக்களை இவங்க கன்வின்ஸ் பண்ணிருக்காங்களே தவிர ஒரு சிலரை தான், எல்லோரையும் கிடையாது. ஆனா கீழே வரையிலும் நேரடி சங்கிகளாக இருக்கக்கூடிய இந்துத்துவ கோட்பாடை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய பாஜக கூட்டத்தை இவர்கள் உள்ளூர எதிர்க்கிறார்கள், வெறுக்கிறார்கள். நீங்க அதிமுகவுடைய அந்த தன்மை என்னன்னா, அவர்கள் பாஜகவை ஒருபோது உள்ளார ஏற்றுக்கொள்வது கிடையாது. நீங்க எம்ஜிஆர் ஏற்றுக்கொண்டவர்களும் சரி, ஜெயலலிதாவை ஏற்றுக்கொண்டவர்களும் சரி, உள்ளூர அவர்களுக்கு ஒரு டிராவிடியன் ஒரு உணர்வு நிலை இருக்கு. அவங்க ஐடியாலஜிக்கலா இல்லாட்டாலும் கூட பாஜக வேண்டாம், வேண்டாம், நல்லது இல்ல. இன்னும் கூடுதலா அவர்களுக்குள் என்ன இருக்குன்னா, இத்தனை தோல்விகளுக்கும் முக்கிய காரணமே
பாஜக சவகாசம் தான் நினைக்கிறாங்க. சரி, இந்த இடத்துல கூட நீங்க உங்களுக்கு கேள்வி வரும், இப்போ போன தேர்தலில் பிரிஞ்சு தானே நின்னாங்க அப்படிங்கும்போது அது எம்பி எலெக்ஷன், நாடாளுமன்ற எலெக்ஷன்ங்கிறது மட்டும் இல்லாம அந்த பிரிவும் கூட ஒரு ஒரு சும்மா பேருக்கு பிரிஞ்சு நின்று கள்ள கூட்டணின்னு சொன்னாங்க இல்லையா, அது அப்படி பட்டவர்த்தனமா தெரிஞ்சுது. அப்ப உண்மையான எதிர்ப்பை மோடியா லேடியா அப்படின்னு ஒரு சவால் விட்டாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு எதிர்ப்பு உணர்ச்சியோடு சண்டை போடணும். அப்படிப்பட்ட ஒரு அதிமுக தான் எங்களுக்கு வேணும்னா அதிமுகவை ஆதரிக்கிற தொண்டர்கள் மட்டும் இல்ல, தொண்டர்கள் அல்லாத வெளியில இருக்கக்கூடிய ஓட்டர்ஸுமே அதைத்தான் விரும்புகிறார்கள். அப்போ இது எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லாவே தெரியும். நான் உங்களுக்கு முன்னாடியே பதிவு செஞ்சிருக்கேன். என்ன அப்படின்னா, விஜயோடு கூட்டணி வைக்கலாம், அது அதிமுகவுக்கு இருக்கிற, அதுவும் எடப்பாடிக்கு இருக்கிற ஒரு ஐடியா. ஆனா அதுல என்ன அப்படின்னா, இப்பவே அதை பத்தி பேச வேண்டாம். ஏன்னா காலம் இருக்கு. நீங்க முதல்ல இப்பவுமே அதை பத்தி பேசி கூட்டணி பேரம் இதெல்லாம் இப்ப பிக்ஸே பண்ணக்கூடாது. இது பல காலமாக ஓட்டு கட்சிகளா இருந்து வந்ததுனால அவருக்கு தெரியுது. அமித்ஷாவை பொறுத்தவரையில என்ன அப்படின்னா, இப்பமே நம்ம சேர்ந்துருவோம். அமித்ஷா அவசரப்படக்கூடிய காரணம், அமித்ஷா அவசரப்படுவதன் நோக்கம் என்னன்னா, இந்த தேர்தலில் வெற்றி பெறுவது அப்படிங்கிறது வாய்ப்பு இல்லை, அது அவங்களுக்கு தெரியும். சேர்த்துக் கொள்வதன் மூலமாக வாக்குகளை அக்குமுலேட் பண்ணுவது, அதிமுகவை தங்களோடு இணைத்துக் கொள்வது, அந்த வாக்காளர்களை தங்கள் பக்கம் ஓட்டு போடுவதற்கு பழக்குவது. இது போக 2029 எலெக்ஷன்ல இது கூடுதலாக வேலை செய்யும். நீங்க நல்லா பாருங்க, 40க்கு 40 அடிச்சிருக்காங்க 2024. இது அவர்களுக்கு பெரிய அச்சத்தை ஏற்படுத்துகிறது. அமித்ஷா, மோடி 40 எம்பியை பார்த்தாங்க பயப்படுறாங்க. ஆமா, இப்ப பிரச்சனை என்னன்னா, சத்தம் இல்லாமல் அவர்கள் சொன்ன இடத்திலெல்லாம் ஆடக்கூடிய 400 பேர் இருந்தாலும் 40 பேர் அவர்கள் நினைத்த மாதிரி இல்லாமல் எதிர்குரல் எழுப்புகிறார்கள்ங்கிறது அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. என்ன சொல்றதுன்னா, டீலிமிட்டேஷன் விவகாரத்துல அது இன்னைக்கு தென்னிந்தியா முழுவதும் மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க ஏற்கனவே ரெப்ரசன்டேஷன் இல்லாத ஒரு மாநிலங்கள் எல்லாம், நீங்க இந்த நார்த் ஈஸ்ட் மாநிலங்கள் இருக்குல்ல, அதுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு இவங்க மணிப்பூரை என்ன மாதிரி டீல் பண்ணாங்க. இதே மாதிரி நாளைக்கு அஸ்ஸாமுக்கோ நாளைக்கு நாகாலாண்டுக்கோ உங்களோட எம்பியை வச்சு எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, அவங்கள வச்சு எங்களுக்கு எந்த லாபமும் இல்லைன்னு ஆயிடுச்சுன்னா என்ன நடக்குங்கிறத கண்கூடா பார்த்துட்டாங்க. அப்போ அந்த வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் தென் மாநிலங்கள் எல்லாம் அந்த டீலிமிட்டேஷன் விவகாரத்துல ஃபுல் டெம்ப்ட். இந்தியா முழுவதும் ராகுல் காந்திக்கு எவ்வளவு பெரிய கரிஸ்மா இருக்குதோ அதுக்கு நிகராக அல்லது அதை விட கூடுதலாக ஸ்டாலின் அவர்களுக்கு உருவாகி விட்டது. அவர் இந்த பவர் பாலிடிக்ஸ்ல தன்னுடைய பேச்சை இந்தியா கேட்கிற அளவிற்கு உருவாக்கி வைத்திருக்கிறார். இன்னொன்னு, இவர்களால் நீங்க எவ்வளவு அடிச்சாலும் மசங்க மாட்டேங்கிறாங்க. நீங்க ஈடியை விடுறாங்க, என்னென்னலாம் தன்னுடைய எல்லா ஆயுதங்களையும் பிரயோகிக்கிறாங்க, எதற்கும் மடங்கல. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேங்க, இவர்களுக்கு விஷப்பல் இருக்கு, விஷம் இருக்கு, அதெல்லாம் ஒத்துக்கிடுறான். ஆனா நல்ல பாம்பை பார்த்து பச்சை புள்ள பயப்படலாம், ஆனால் கீரி புள்ள பயப்படாது. வெப்பன் அண்ட் கவுண்டர் வெப்பன் சொல்லுவாங்க. நீங்க இந்த வெப்பன் இங்க வேலை செய்யலைன்னா நீங்க அடுத்த நிமிடமே உங்களை காலி பண்ணிடும். நீங்க கிரிப்புள்ளதான் ஜெயிக்கும் இதுல. அதனால நீங்க இன்னொரு விஷயத்த பாருங்க, இந்த 40 எம்பிக்களும் கொடுக்குற குடைச்சல் இருக்குல்ல, எதிர்த்து நின்று, இது மற்ற அடிமைகளாக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களுக்கும் அந்த எம்பிக்களுக்கும் ஒரு துணிச்சலை. இவங்க எல்லாம் எதிர்க்க முடியாத சக்திலாம் இல்ல, இவங்களால இவ்வளவுதான் செய்ய முடியும். இன்னும் கூடுதலா சட்ட ரீதியா போனோம்னா, இப்ப ஆர்என் ரவியவே குட்டி, நீங்க அதாவது நீதிமன்றத்துக்கு ஏதோ பெரிய நல் உணர்வு, ஜனநாயக ரீதியான நீதி பரிபாலன உணர்வுலாம் இல்ல, அப்படிலாம் அது இயங்கிச்சு நான் சொல்ல மாட்டேன். நீதிமன்றமே ஒரு மூலைக்கு வந்திருக்கு இன்னைக்கு திமுகவினுடைய அழுத்தத்தால். நீங்க நல்லா கவனிங்க, 2023 இதே பிரச்சனை வரும்போது கடுமையா கண்டிச்சுட்டு 2 பேரும் டீ குடிச்சு கைகோத்து சரி பண்ணிக்காங்க. நாட்டை அதாவது கட்ட பஞ்சாயத்து பண்ண மாதிரி பேசினாங்க, சமாதானம் போங்க. அவ்வளவு இழுத்து அதுக்கப்புறமும் ரீஅப்பீல் போய் கொடுத்த குடைச்சலின் காரணமா தான் இந்த வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு வந்திருக்குது. இப்போ இன்னைக்கு அமித்ஷா வந்ததே எதுக்கு அப்படின்னீங்கன்னா, அதுல ஏற்கனவே மிகப்பெரிய சர்க்கிள். அதாவது ஆர்என் ரவி விவகாரத்துல உச்ச நீதிமன்றம் போட்ட போடு இருக்கு, அது ஆளுநர்கள், ஒட்டுமொத்த இந்திய ஆளுநர்களுக்குமே இந்த பாஜக வைத்து ஆடுகிற ஆட்டம் பெரிய பின்னடைவை ஏற்படுத்திருச்சு. இந்த தீர்ப்பு வச்சு எல்லாரும் வாங்கிக்கலாம். இன்னொன்னு, இனிமேல் நீங்க உங்களுக்கு டம்மிங்கிறத சட்டபூர்வமாவே நிரூபிச்சதுனால இதை எப்படியாவது சரி கட்டணும். நம்மளுடைய பவர் டவுன் ஆகிட்டு இருக்குது.
இப்படியே போனுச்சு அப்படின்னு சொன்னா 2029 வாய்ப்பே இல்லை. கெத்து போயிடுச்சு. அப்ப நம்ம நீங்க முதல்ல என்ன நினைச்சாங்க அப்படின்னா, நாம டீலிமிட்டேஷனை கொண்டாடுறோம், நம்மளுடைய கவுபெல்ட்ல மட்டும் இதையெல்லாம் நம்ம ஆளுகளை வச்சு நம்ம ஜெயிச்சுக்கிட்டோம், மற்றவங்கெல்லாம் நம்ம ஆண்டுக்கலாம் அப்படின்னு ஒரு தைரியம் இருந்துச்சு. ஆனா அந்த டீலிமிட்டேஷன் விஷயத்தை வச்சே திமுக இவர்களை திருப்பி அடிச்சதுங்கிறது ஒரு மிகப்பெரிய அடி. அது மட்டும் இல்லாம ஹிந்தி திணிப்பு விவகாரம் ஏதோ தமிழ்நாட்டில் தான் அது. இந்த அண்ணாமலை கூட சொன்னாப்ல, இந்த பழைய பிஞ்ச செருப்பை வச்சே நீங்க அரசியல் பண்ணாதீங்கன்னு. கும்படி புட்டியதான் அவங்க கருத்துக்கு வேல்யூவே கிடையாது. இந்த பிஞ்ச செருப்பு தான் பாஜகவை அடிச்சு வீழ்த்துறதுக்கான ஆயுதம்ங்கிறத கரெக்டா எடுத்தாங்க. இந்தியா முழுவதும் நீங்க முன்னாடியோட ஊடகங்கள்லாம் கிடையாது. ஏன் தமிழ்நாடு போராடுச்சு, தமிழ்நாட்டுல எவ்வளவு போராட்டம் நடந்துச்சுன்னு அவங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் எல்லார்கிட்டையுமே அது பார்க்கதான் ஹிந்தி ஸ்டேட்டை தவிர அவர்கள்ட்ட தனித்தனி மொழி இருக்கு. போஜ்பூரிங்கிறது தனி, மைத்திலி தனி, பல்வேறு மொழிகள் இருக்குது. அத்தனை மொழிகளும் அழிஞ்சது இந்த ஒரு மொழியினாலதான். ஹிந்தின்னு ஒரு வைரஸ், ஒரு கருவ மரத்தை கொண்டு நட்டாங்க, இருக்கிற பயிர் உள்ள அழிஞ்சு வச்சு. அதனால இதுதான் விசைச்செடி, அதனால இதை ஒழிச்சாகணும். இதை தமிழ்நாடு ஆரம்பத்திலே புரிஞ்சுக்கிட்டுங்கிறத இப்போ அனலைஸ் பண்ணிட்டு நீங்க நல்லா பாருங்க. இவங்க ஆட்சியில் இருக்காங்க, இவங்களுடைய பவருக்கு கீழே தான் மகாராஷ்டிரா இருக்கு. ஆனா அங்க போய் நின்றுட்டு ஹிந்தி தான் நமது பொது மொழின்னு பேச முடியல. அங்க முதலமைச்சரே திருப்பி அடிக்கிறாரு, இது மராட்டி ராஜா. ஆமா, RSS தலைவர் சொல்றாரு, கண்டிக்கிறாரு முதலமைச்சர் கண்டிக்கிறாரு. அப்ப அந்த அளவிற்கு இந்த இந்தி விவகாரத்தில் நாளைக்கு ராஜஸ்தான், அதுக்கப்புறம் அப்படியே சத்தீஸ்கர், அப்படி ஒவ்வொரு மாநிலமாக இந்த விஷயம் பரவி கொண்டிருக்கிறது. அப்படிதான் போய்கிட்டு இருக்கு. சோ அதனால ரெண்டு விஷயத்திலையுமே மிகப்பெரிய வெற்றியை திமுக அடைந்திருக்கிறது. குறிப்பா இந்த இன்னைக்கு நடந்திருக்கிற விவகாரம் இருக்குல்ல, இதையெல்லாம் சரி கட்டுறதுக்கு தான், இடிஞ்சு விழுந்துட்டு இருக்கிற தன்னுடைய சாம்ராஜ்யத்தை சரி அப்படி தூக்கி நிறுத்துறதுக்காகத்தான் இவரு வந்தது. யாரு சொன்னாங்கல்ல, இப்போ அமித்ஷா ஃபோன் பண்ணி கூப்பிட்டா வந்துட போறாங்க அப்படிதான் சொன்னாங்க. ஆனா அமித்ஷாவே ITC ஹோட்டல்ல ரூம் போட்டு தங்கி இருக்கிறாரு. யார் வராம, டிடிவி ஏன் வரல? இவங்க யாரெல்லாம் வர்றாங்க போறாங்க, போறாங்களா போகலையா அப்படிங்கிற அந்த பேச்சுவார்த்தை உள்ளுக்குள்ள ஓடி இருக்கு. நீங்க போறீங்களா, நான் போறீங்களா, போகலையா, இதெல்லாம் பேச்சுவார்த்தை உள்ளுக்குள்ள. என்ன தகவல், அதிமுக பிரிஞ்சிருந்தாலுமே கூட யாரு போறா போகலைங்கிறது இருக்க தானே செய்யும். அப்போ டிடிவியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அவர்களுக்குள் விஷயம் தெரியும். இப்பமே எந்த விஷயத்தையும் பேசி முடிச்சிட முடியாது. இன்னொன்னு, தொண்டர்கள் யாரும் பாஜகவோடு இருப்பதை விரும்பல. நீங்க ஒன்றா இருக்கிறதுங்கிறத உங்களுக்கு தேவையா இருந்தாலும் பாஜக சொல்லி நம்ம ஒன்றா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நமக்குள்ள ஒரு தனி சிண்டிகேட்டை உருவாக்கி கொள்வோம்ங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. அதனால எடப்பாடி போகலைங்கிறது தெரிஞ்ச உடனேயே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணத்தை சொல்லி, நீங்க நல்லா பாருங்க, அன்புமணியா வந்திருக்கலாம். அதான் பாமக தங்களுக்குள் இப்போ அவர் இங்க வரும்போது நம்ம ரெண்டு பேரும் சட்டையை பிடிச்சி சண்டையை போட்டோம்னா இவங்களே சண்டை போட்டுட்டு இருக்காங்க, இவங்கள போட்டு என்ன கூப்பிடுறதுன்னு விட்டுருவாரு. குடும்ப தகராறு போயிட்டு இருக்குது. ஆமா, குடும்ப தகராறுல நம்ம உள்ள போக கூடாதுன்னு போயிடுவாருன்னு ரெண்டு பேரும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இது அதாவது செட் பண்ணி செஞ்ச சண்டைன்னு சொல்ல முடியாது, ஒரு பவர் பாலிடிக்ஸ் தான். அண்ணா அதுல அன்புமணி அங்க போறதுக்கு தயாரா தான். அதுதான் விஷயம். என்னன்னா, கட்சி தொடர்ந்து தோத்துட்டு இருக்கு. இப்ப ஒவ்வொரு கட்சியும் தனித்தனியா பார்க்க வேண்டியிருக்குது. நீங்க பாமகவினுடைய நிலைப்பாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா தொடர்ந்து தோல்விகள். 2009 இருந்து 15 வருஷம். ஆமா, அந்த தோல்வியை அவர் அதாவது அன்புமணிக்கு பிரச்சனைகளை எதிர்கொள்கிற ஆற்றலாம் கிடையாது. அன்புமணி ஏன் அவசரமா போய் பாஜகவோட விழுந்து உடனே எல்லாத்துக்கும் கையெழுத்து போட்டு தைலாபுரத்துல கூப்பிட்டு வச்சு சாப்பாடு போட்டு உடனே கையெழுத்து போட்டு கொடுக்குறாரு? இது ஏன் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் மேல் இருக்கக்கூடிய கேசுகள், டன்னான தங்கம், பல்லாயிரம் கோடி ரூபாய் கட்டுக்கட்டாக, இதெல்லாம் இவ்வளவு சொத்துக்களையும் சேர்த்து வச்சுக்கிட்டு அந்த அந்த மருத்துவ கல்லூரிகள் அலோகேட் பண்ணும் போது அதுல நடந்த முறைகேடுகள், இது எல்லாம் இவர் மேல மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருக்குது. இப்ப அந்த காத்தியை காட்டிதான் இவர் மிரட்டுறாங்க. இப்ப மருத்துவரா அவர் அதான் நேற்று சொல்லியிருக்கிறாரு. மருத்துவரினுடைய அந்த அறிக்கை அவர் பேசுனதுல என்ன அவர் முக்கியமானது என்ன சொல்றாருன்னா, நான் போகாத சிறையே கிடையாது, ஒவ்வொரு சிறையிலும் சென்றிருக்கேன், நான் போகாத ஊரு கிடையாது, தமிழ்நாடு முழுவதும் சென்றிருக்கிறேன், எத்தனை முறை கைதாயிருக்கேன், இவ்வளவு நெருக்கடிகளை சந்திச்சு வந்திருக்கிறேன், இனிமேல் எனக்கு புதுசா ஒன்னும் சிறையெல்லாம் ஒண்ணு இருக்க போல. நல்லா புரிஞ்சுங்க, இவ்வளவு சந்திச்சவரு, இவருக்கு ஒரு சிறை அனுபவம் எதுவுமே கிடையாது. நீங்க மிசா காலகட்டத்திலையும் சரி, அல்லது 89
வன்னியர் இடஒதுக்கீட்டு விவகாரத்துல இறந்து போனப்பவும் சரி 87ன்னு நினைக்கிறேன். ஏன் இப்ப 2011 மாதிரி தேசிய பாதுகாப்பு சட்டத்துல ஜெயலலிதா இளவரசன் திவ்யா விவகாரத்துல ஜெயிலுக்கு போனாங்கல்ல. எதுலையுமே அன்புமணி சேஃபா இருப்பாரு. அவரு மேல இருந்து வீடியோ கேம் இயக்குற மாதிரி இயக்குவார தவிர உள்ள நின்று விளையாட மாட்டாரு. ஆனா அவரு கீழே இருந்து அடிபட்டு வந்த தலைவர். சோ அதனால நீ இந்த பிரச்சனையினாலே தானே நீங்க போன தடவை அதாவது கூட்டணியை உருவாக்குனீங்க. இதனால இதை வச்சே நான் டீலை உடைக்கிறேன்னு சொல்லித்தான் இவரு முறிச்சிட்டு நிக்கிறாரு. இன்னொன்னு, பாமகவுக்கு திமுகவோடு கூட்டணி அமைக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறது. அதிலும் குறிப்பா ராமதாஸுக்கு இருக்கிறது, ராமதாஸ் கூட இருக்கிற மற்றவர்களுக்கும் இருக்கிறது. இல்ல அங்க போக வேண்டிய அவசியம் என்னப்பா? ஏற்கனவே விசிகே இருக்குது, எப்படி போவாங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல. விசிகவே பாஜக கூட்டணியில் இருந்து பாமக வெளியில் வர வேண்டும் அப்படின்னு ரவிக்குமார் பேசியிருக்கிறாரு. அதையெல்லாம் நீங்க கணக்குல எடுக்கணும். இன்னொன்னு, ஜெயிக்கிற அளவிற்கான ஒரு கூட்டணியில் சேர்ந்து வெற்றிகளை, அதாவது பருப்பொருளான வெற்றியை பெறுவது, வெற்றி பெறுகிற இடத்தில் இருப்பது அப்படிங்கிறத ராமதாஸ் விரும்புகிறார். அதுதான் அவருடைய உளவியலா இருக்குது. அதுக்கு எந்த மாதிரி திமுக ரியாக்ட் பண்ணும் அப்படின்னு நமக்கு தெரியல. ஏன்னா அவர்கள் 200 சீட்டுக்கு மேல நாங்க ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 234ல ஏற்கனவே அவர்கள் பகிர்ந்து கொடுக்க எல்லா கட்சிகளும் அவங்களோட பழைய கூட்டணி அப்படியே இருக்குது. அப்படிங்கும்போது இவர்களை உள்ள இன்ஜெக்ட் பண்ணா எத்தனை இடங்களை கொடுக்க முடியும்? கமலஹாசன் வேற உள்ள வந்துட்டாரு. ஆமா, தேமுதிக வரேன்னு சொல்லி அப்படியான சிக்கல்கள்லாம் இருக்குது. அதை எப்படி டீல் பண்ண போறாங்க அப்படின்னு நமக்கு தெரியல. ஆனாலும் பாமக தலைவர் ராமதாஸை பொறுத்தவரையிலும் அன்புமணியால் இனிமேல் கட்சி வளராது, கட்சி சீரழியாமல் இருக்கணும்னா ஒரே வழி வெற்றி பெறுகிற ஒரு கூட்டணியோடு சேர்ந்தாக வேண்டும். அதுக்கு இந்த தருணத்தை நாம சரியா பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்காரு. அதனால பிரிஞ்சிருக்காங்க. ஒண்ணு. இன்னொன்னு, ஒருவேளை அது சாத்தியப்படாமல் போனால் இந்த பிரச்சனை, அதாவது இதை வைத்து கொண்டே அதிமுக பாமக மட்டுமே கூட்டணி அமைத்து தாங்கள் இதை எதிர்கொள்ளலாம், பாஜக வேண்டாம்ங்கிற ஒரு போன முறை வெற்றி அடைந்ததும் அந்த பகுதியில தான். ஆமா, அதனால அந்த இடத்துல அப்படி நம்ம விளையாடலாம், சீட்டு பேரத்தை அதிகப்படுத்திக்கலாம், நான் திமுகவுக்கு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரியான அந்த இதில் சீட்டு பேரத்தை எல்லாம் இருக்குல்ல, போனோம்னா அப்புறம் வேல்யூ இல்லை. ஆமா, அப்படிலாம் இருக்குது. இன்னொன்னு, காலம் ஒரு முக்கியங்க. நீங்க பாஜக, அதுவும் அமித்ஷாவை பொறுத்தவரை என்ன நினைச்சிட்டாருன்னா, எல்லாம் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்கள், எல்லா ஆயுதங்களையும் நம்ம காட்டினோம்னா உடனே பயந்துருவாங்கன்னு நினைச்சேன். யாரும் பயப்பட மாட்டாங்க. பழனிசாமி மட்டும் இல்ல, டிடிவி தினகரன் கூட பயப்பட மாட்டாரு. உடம்பு இல்லைங்க, நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். ஜான் பாண்டியன் கூட வரல. ஜான் பாண்டியன் கூட, அதுதான் ரொம்ப முக்கியமானது. அதனால இவர்களுடைய அத்தனை ஆயுதங்களும் தோற்று போயிருக்கிறது அப்படிங்கறதுதான் முக்கியமானது. நான் இன்னொரு, அவர் வரல, சரி அந்த டைமை யூஸ்ஃபுல்லா பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவர் தமிழிசை வீட்டுக்கு போறாரு. குருமூர்த்தி வீட்டுல உட்காந்து ரொம்ப நேரம் பேசுறாரு. என்ன பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல, நேரம் போகல, ஏசி போடுங்க, ஃபேன் போடுங்க, டிவி என்ன ஓடிட்டு இருக்கு, படம் என்ன, கறிகிரி மீன்லாம் உண்டா? இல்ல நாங்கெல்லாம் ஆச்சாரமான வாழ். அப்போ சரி கொடுங்க, அக்கார அடிச்சல் இருக்கா, நெய் சாதம் இருக்கா, தவி சாதம் இருக்கான்னு கேட்டுருப்பாரு. எதுக்கு சொல்ல வரேன்னா, இவர்கள் உருவாக்க நினைக்கிற இந்த கூட்டணி என்பது எவ்வளவு டேஞ்சரானது. இதை இன்னைக்கு அதிமுக மற்றும் இவர்களே அடிச்சு உடைச்சிருக்காங்க. அதுக்கு ஒரு பெரிய ஆட்டத்தை காட்டிருக்காங்கிறது ஒரு மிகப்பெரிய வெற்றி. நான் அந்த இடத்துல தமிழ்நாட்டுக்கு கிடைத்த வெற்றின்னு சொல்றேன். அவங்க மறுபடியும் இனிமேல் கூட்டணிக்கு போக மாட்டாங்கன்னு சொல்லல, ஆனால் இழுத்த இழுப்புக்கெல்லாம் வருவாங்கங்கிறத அந்த இடத்தை செக் பாயிண்ட் வச்சிருக்காங்க. அது ரொம்ப முக்கியமானது. இன்னொன்னு, இவங்க இப்படி ஒருவேளை ஆடி இருந்தால் குருமூர்த்தி என்ன பேசினார்? ஓபிஎஸ் யோ நீ எல்லாம் இவனாயா அப்படின்னு நான் பேசினேன்னு ஒரு குருமூர்த்தி தன்னுடைய அந்த துக்ளக்கு ஆண்டு விழால பேசுறாரு. ஆண்மை இல்லாதவர் சொன்னார். அப்படி பேசுறாரு. இந்த வார்த்தைய நீங்க நாளைக்கு இந்த கூட்டணி எல்லாம் அமைஞ்சு ஒருவேளை எடப்பாடி ஜெயிச்சு வெளியில வந்ததுக்கு அப்புறம் அமித்ஷா வந்திருந்தப்போ நான் எப்படி இவரை டீல் பண்ண தெரியுமா அப்படின்னு எடப்பாடியை பத்தி நாளைக்கு பேச மாட்டாருன்னு என்ன இருக்குது? எதுக்கு சொல்லுவாரன்னா, இந்த பாப்பார கூட்டத்தை இவர்களுக்கு முதல்ல ஒரு வார்டில் நின்று 10 ஓட்டு வாங்குறதுக்கு இவர்களுக்கு தகுதி உண்டா? செங்கோட்டையனை கூப்பிட்டு வச்சு நிர்மலா சீதாராமன் பேசுதுங்க, அந்த அம்மா ஒரு நாளாவது மக்களை சந்திச்சு ஓட்டு கேட்டது உண்டா? ஒரு வார்டு மெம்பர் தேர்தலுக்காக அம்மா எனக்கு ஓட்டு போடுங்கம்மா கேட்டது உண்டா? கேட்டா நீங்க இந்த எம்பி எலெக்ஷன்ல நீங்க ஏங்க நிக்கல அப்படின்னு கேட்டது, நோ என்கிட்ட பணம் இல்லை,
எவ்வளவு தெனாவட்டு பாருங்க. ஒரு நிதியமைச்சரா இருந்து கொண்டு என்கிட்ட நிதி இல்லைன்னு சொல்ற, அதாவது ஓட்டுக்கு கட்சியில கேண்டிடேட்டா நிக்கிறதுக்கு பணம் இல்ல, மத்தவங்க எல்லாம் பணக்காரங்கன்னு பேசுறதுக்கு எவ்வளவு தைரியம் வேணும்? அது ஏன் அப்படின்னா, நீங்க மாநிலங்களவை எம்பியா வந்து டக்குன்னு குறுக்கு வழியில வந்துடலாம், சொகுசா பைபாஸ் பண்ணி வந்துடலாம். இவர் வந்து செங்கோட்டையன்ட்ட வந்து பேசுறாரு, நாம டீல் பண்ணிக்கிடுவோம்னு. இவர்களுக்கு ஓட்டரசியல் என்ன தெரியும்? அப்போ ஓட்டரசியல் பற்றியோ வாக்குகளை பற்றியோ துளியும் அனுபவம் இல்லாத ஒரு பாப்பார கூட்டம் தமிழ்நாட்டு அரசியலை ஆட்டி படைக்கணும், அதுக்கு நான் அமித்ஷா ஜியை கூட்டு வரேன் அப்படின்னு சொன்னா வெத்து சீட்டை போட்டு உட்காந்து உங்க ஜிக்கு இந்த ஈ தான் அங்க இருக்கிற 4 ஈக்கள் தான் தோழமை, இந்த ஜியை ஈக்களால் அடித்து வீழ்த்தியதுதான் இந்த அதிமுக செஞ்ச சம்பவம். உண்மையிலேயே நாம அதிமுக சைடுல எல்லாரையுமே பாராட்டலாம். இது தமிழ்நாட்டுக்கு கிடைத்த, இது எதனால இந்த தைரியம் வருது அப்படின்னா, எதிராளியாக இருக்கக்கூடிய திமுக வலுவாக நின்று இப்பதான் ஜெயிச்சிருக்கு. அது ரொம்ப முக்கியமானது. உங்க விசப்பல்ல புடுங்கிருக்காங்க. நீங்க சூட்டோட சூடா வந்து எங்கள்கிட்ட கொத்த வந்து நின்னீங்கன்னா நீ மண்புலம் தான் எங்களுக்கு தெரியுமே. இல்ல இப்ப எனக்கு என்ன சந்தேகம்னா, அப்ப என்டிஏ அலையன்ஸ் அவங்களுடைய பத்திரிகையாளர் சந்திப்புன்னு போட்டதுனால ஏடிஎம்கே போல பாமக போலன்னு சொல்றதா, அல்லது வந்து மொத்தமாவே இவங்களோட இப்போதைக்கு போய் நிக்க வேண்டான்றது காரணமா? அதாவது கூட்டணி அலையன்ஸ் அப்படிங்கிறதையே கடைசி நிமிஷம் வரலாம் அது டைனமிக்கா மாறக்கூடியது ஒண்ணு. இன்னொன்னு, உளப்பூர்வமாக எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த இது வந்து விருப்பம் இல்லை. ஒரே ஒரு விஷயம், எடப்பாடி பழனிசாமியினுடைய இந்த ரெட்டை இலை இருக்கு இல்லையா, அது 4 மாசம் விசாரணை இருக்குது. அது வந்து வருகிற தண்டியும் பாஜக என்ன சொல்லுகிறதோ அதுக்கு ஏத்த மாதிரி நயமா ஆடலாம். ஆனா எல்லாத்துக்கும் ஆட முடியாது. டெல்லிக்கு வர சொன்னா அங்க உள்ள கூப்பிட்டு ஊமை குத்தா குத்துங்க, அது வேற விஷயம். எங்க ஏரியால வந்து நின்றுட்டு நான் தான் இந்த ஜபர்தஸ்த்னு காட்டினீங்கன்னா நாங்க அதை ஏத்துக்கிட முடியாது. இது எங்க ஏரியா, உள்ள வராத அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இன்னொன்னு, இரட்டையில வந்ததுக்கு அப்புறம் எடப்பாடி பழனிசாமி எப்படி அமாவாசை எப்படி எந்திரிச்சு நிப்பாரு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதையும் நம்ம பார்க்க தான் போறோம். இன்னைக்கு 4 மணிக்கு பிக் நியூஸ் இருக்குது, பத்திரிகையாளர் சந்திப்பு இருக்குது, எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அது வந்த பிறகு அதுக்கப்புறம் என்னன்னு பார்க்க வேண்டியிருக்குது. கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி. நேரிலே மற்றொரு விருந்தினரோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.